நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா சமீபத்தில் அறிவிச்சு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாரு. ஆர்த்தியும் இந்த டிவோர்ஸ் விஷயம் எனக்கு தெரியாது, அப்பா இல்லாம 2 பசங்களும் தவிக்கிறாங்க, என்னை பத்தி நிறைய பொய்யான செய்திகள் வரது ரொம்பவே மனவேதனையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி பெங்களூரை சேர்ந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸ் கூட பழகிட்டு வராருனும், இவங்க தான் இந்த டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணம்னும், இவங்க கூட தான் ரவி கோவால சுத்திட்டு இருக்காருன்னு செய்திகள் வெளியாச்சு. ரீசெண்டா நடந்த பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஜெயம் ரவி பிரஸ் கிட்ட தேவையில்லாம கெனிஷாவை எல்லாம் இழுக்காதீங்க, அவங்க 600 ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், பலரோட உயிரை காப்பாத்திருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஓபன் பண்றது தான் என்னோட நோக்கம், அதை யாரும் கெடுக்காதீங்க, கெடுக்கவும் முடியாது அப்படின்னு மறைமுகமா ஆர்த்தியை எச்சரிக்கும் விதமா ஜெயம் ரவி பேசியிருந்தாரு. யாரையும் இதில் இழுக்காதீங்க, அது ஏதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம், பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. ஜெயம் ரவியோட இந்த பேட்டியை கெனிஷாவும் ஷேர் பண்ணி கேவலமான கேள்விகளை கேட்ட எல்லா மக்களுக்கும் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியோட டிவோர்ஸ் நியூஸ் பூதாகரமா வெடிக்கவே நடிகை குஷ்பு இதை பத்தி ரொம்பவே கோபப்பட்டு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. குஷ்பு ஆர்த்திக்கு ரொம்பவே நெருக்கமானவங்கன்னு தான் சொல்லணும். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியோட காதல் வாழ்க்கையில குஷ்புக்கும் பங்கு இருக்கு, இவங்க சேர காரணமே குஷ்பு தானும் சில தகவல் இருக்கு. அந்த வகையில இப்ப குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உண்மையான ஆம்பளை உயர்ந்து நின்று எல்லாத்துக்கும் மேல தன்னோட குடும்பத்தை தான் மேல வைப்பான், அவனை யாரு ரொம்ப அளவு கடந்து விரும்புறாங்களோ அவங்களுக்கு அடுத்துதான் அவனோட தேவைகள், விருப்பங்கள், சுதந்திரம்னு இதை எல்லாத்தையும் வைப்பான். வாழ்க்கை பயணத்துல எல்லா கல்யாணமும் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும், தவறுகளும் நடக்கும். ஆனா அந்த தவறுகளால ஒரு ஆம்பளை எப்போதுமே இவ்வளவு வருஷம் அவன் கட்டி காப்பாத்தினதை அனாதையா விடக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல சில நேரம் காதல் மறைஞ்சு போகலாம், ஆனா மரியாதை என்னைக்குமே நிலைச்சு நிக்கணும். தன்னோட குழந்தைகளை ஈன்றெடுக்கிற ஒரு பெண்ணை உண்மையான ஆம்பளை எப்போதுமே மரியாதையா நடத்துவான். அப்படி மரியாதை இல்லாம இருந்தா அவனுக்கு மனசாட்சியே இல்லை அப்படிங்கறத காட்டுது. ஒரு சுயநலமான ஆம்பளைக்கு அவன் பண்ற செயல் அவங்கள விரும்புற இளைஞர்களை எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாம போகுது. இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அவங்களுக்கு இரக்கமும் புரிதலும் இல்லை அப்படிங்கறத காட்டுது. வாழ்க்கை ஒரு அழகான வட்டம், சுயநலமா நம்ம பண்ற விஷயங்கள் கண்டிப்பா பூமரங் மாதிரி திரும்ப வந்து அடிக்கும். அதே நேரம் நம்ம அதை உணரும் போது காலம் ரொம்பவே கடந்து போயிருக்கும். இதுதான் வாழ்க்கையோட கசப்பான உண்மை. உன்னோட குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாயை மதிக்க வேண்டியது கடமை. இந்த மரியாதை இல்லாத ஒரு ஆம்பளைக்கு கண்டிப்பா மத்தவங்களோட மரியாதையும் கிடைக்காது, அவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். அப்படிப்பட்ட தாயை மரியாதை குறைவா நடத்துறது, குறிப்பா அன்பையும் ஆதரவையும் கொடுத்த ஒரு பெண்ணை அப்படி நடத்துறது ரொம்ப கவலை அளிக்குது. அதே சமயம் அவன் எவ்வளவு கொடுமைக்காரன் அப்படிங்கறதையும் காட்டுது. இது மனசையே உடைக்குது. ஒரு உண்மையான ஆம்பளை தன்னையும் உயர்த்தி குடும்பத்தையும் உயர்த்துவான். காதல் காலப்போக்குல குறையலாம், ஆனா மரியாதை எப்போதுமே இருக்கணும். அதுதான் 2 மனசை ஒன்னா இணைக்கும். எல்லா நாளும் நல்லா இருக்காது, ஆனா மரியாதை இருந்தா இருண்ட காலத்திலையும் கண்டிப்பா நம்பிக்கையும் புரிதலும் இருக்கும். உனக்காக நின்னவங்களை, உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டவங்களை மதிக்கிறதுல தான் உண்மையான பலம் இருக்கு. மரியாதை அப்படிங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். அது நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த உண்மை தெரியாத ஆம்பளை அன்பை மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இழந்துட்டான அர்த்தம். அவன் சந்தோஷத்துக்கான பாதையே இழந்துட்டான அர்த்தம் அப்படின்னு குஷ்பு மறைமுகமா ஜெயம் ரவியை தாக்கி பேசியிருக்காங்க. மேலும் இந்த விஷயம் தொடர்பா ஆர்த்தி ரவியும் ஏதாவது பதில் அளிப்பாங்க அப்படின்னு பலருமே எதிர்பார்க்கிறாங்க. மேலும் இது ஜெயம் ரவியோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பலருமே சொன்னாலும் ஆர்த்திக்கு விவாகரத்துல விருப்பம் இல்லாம இருக்கிறது மற்றும் விவாகரத்து பத்தி ஜெயம் ரவி கிட்ட ஆர்த்தி பேச முயற்சி பண்ணியும் அது பலன் இல்லாம போனது ஜெயம் ரவியோட ரீசன்ட் பிரஸ் மீட்னு இதையெல்லாம் பார்த்த ஆர்த்தியோட நலம் விரும்பிகள் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும்னு சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது.